திருப்பத்தூர் மாவட்டம் புதூர்நாடு மலைப்பகுதியில் உள்ளது நடுக்குப்பம் என்ற கிராமம். விடிய விடிய யாரை காணவில்லை என ஊர்க்காரர்கள் தேடி அலைந்தார்களோ அந்த பெண் அடுத்த நாள் காலை ஊருக்கு வெளியே இருக்கும் காட்டுப்பகுதியில் சடலமாக கிடந்திருக்கிறார். உடனே போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி ஆய்வு செய்திருக்கிறார்கள். அரை நிர்வாண கோலத்தில் சடலம் கிடந்ததால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி கொல்லப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் அடைந்தனர். அந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்தும் விதமாக சம்பவ இடத்தில் பூக்களும் ஒரு கர்ச்சீப்பும் கிடந்தது. சடலத்தை உடற்கூராய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். சடலமாக மீட்கப்பட்டவர் சின்ன காளி. 45 வயதான இவருக்கு சாம்பசிவம் என்ற கணவனும் 2 பெண் பிள்ளைகளும் இருந்துள்ளனர். 2 பெண் பிள்ளைகளுக்கும் திருமணம் முடிந்து கணவன் வீட்டில் வசித்து வந்த நிலையில் சாம்பசிவம் சில வருடங்களுக்கு முன்பு இறந்து போயிருக்கிறார். சின்ன காளி மட்டும் வீட்டில் தனிமையில் இருந்துள்ளார். இந்த சூழலில் அவரின் இளைய மகள் கீதாவும் மருமகன் சிதம்பரமும் சின்ன காளிக்கு ஆதரவாக அவருடனே வசித்து வந்திருக்கிறார்கள். சின்ன காளிக்கு விவசாய நிலம் உள்ளது. அங்கு சென்று விவசாய வேலைகளை கவனித்து வந்திருக்கிறார். சம்பவத்தன்று வேலைக்கு சென்ற சின்ன காளி இரவு வெகு நேரமாகியும் வீடு திரும்பவில்லை. இதனால் மகள் கீதாவும் மருமகன் சிதம்பரமும் அவரை தேடி அலைந்திருக்கின்றனர். ஆனால் தாயை பற்றி எந்த தகவலும் தெரியவில்லை. ஊர் முழுவதும் சின்ன காளி காணாமல் போன செய்தி பரவி இருக்கிறது. அடுத்த நாள் காவல் நிலையத்துக்கு சென்று புகாரளிக்கலாம் என கீதாவும் சிதம்பரமும் நினைத்திருக்கிறார்கள். இந்த சூழலில்தான் காலை விடிந்ததும் ஊருக்கு வெளியே சின்ன காளி சடலமாக கிடப்பதை ஊர்க்காரர்கள் சிலர் பார்த்து கீதாவுக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். சம்பவ இடத்துக்கு ஓடி வந்த கீதா அழுது புலம்பியிருக்கிறார். தலையில் பலத்த காயம் இருந்ததால் சின்ன காளி அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார் என்று போலீசார் முடிவு செய்திருந்தனர். கொடூரமாக தாக்கி கொல்லும் அளவுக்கு சின்ன காளிக்கு எதிரிகள் யார் இருக்கிறார்கள் என விசாரித்த போது கீதா தனது தாயின் அந்தரங்க வாழ்க்கை குறித்து கூறியிருக்கிறார். கணவனை இழந்த சின்ன காளி அதே ஊரைச் சேர்ந்த ஒருவரோடு நெருங்கி பழகியிருக்கிறார். அந்த ரகசிய காதலன் இந்த கொலையை செய்திருக்கலாம் என கீதாவும் சிதம்பரமும் போலீசாரிடம் கூறியிருக்கிறார்கள். இந்த சூழலில் சின்னக்காளியின் உடற்கூராய்வு அறிக்கை வந்திருக்கிறது. அதில் பாலியல் வன்கொடுமை நடந்ததற்கான எந்த தடயமும் இல்லை என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. போலீசாரின் விசாரணையின் போது சிதம்பரம் பதட்டத்துடன் காணப்பட்டார். அதேபோல் தாய் இறந்த துக்கம் கீதாவிடம் முழுமையாக இல்லை. செயற்கையாக அழுது கண்ணீரை வரவழைத்திருக்கிறார். சிதம்பரத்தின் கழுத்து நெஞ்சு பகுதியில் நகக்கீரல்கள் இருந்துள்ளன. அதோடு தாய்க்கும் மகளுக்கும் சொத்து தொடர்பாக தகராறு நடந்து வந்ததாக ஊர்க்காரர்கள் விசாரணையில் கூறியிருந்தனர். இந்த தகவல்களை எல்லாம் இணைத்து பார்த்த போலீசார் கீதாவிடமும் சிதம்பரத்திடமும் தனித்தனியே விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அப்போதுதான் பெற்ற மகளே தாயை கொன்றுவிட்டு நாடகமாடிய விஷயம் போலீசாருக்கு தெரிய வந்துள்ளது. சின்னக்காளிக்கு பூர்வீக நிலம் உள்ள நிலையில் வனத்துறை சார்பாக 6 ஏக்கர் நிலம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. ஏற்கனவே கீதா பெயரில் ஒரு சொத்தை சின்னக்காளி எழுதி வைத்துள்ளதாக சொல்லப்படுகிறது. அது போதாது என்று வனத்துறை சார்பில் வழங்கப்பட்ட 6 ஏக்கர் நிலத்தையும் தனது பெயருக்கு எழுதி வைக்கும்படி கீதா கேட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் கீதாவுக்கு எழுதி வைக்காமல் சின்னக்காளி அவரது ரகசிய காதலன் பெயரில் எழுதி வைக்க திட்டம் போட்டதாக சொல்லப்படுகிறது. இதனை அறிந்த கீதா சொத்தை என் பெயரில்தான் எழுதி வைக்க வேண்டும், நான் தான் உன்னை பார்த்துக் கொள்கிறேன் என கடந்த வாரம் சண்டை போட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சின்னக்காளி நான் சாகும் வரைக்கும் என் சொத்தை உனக்கு தரமாட்டேன் என கராராக கூறியிருக்கிறார். ஏற்கனவே கோபத்தில் இருந்த கீதாவுக்குள் தாயின் வார்த்தைகள் கொலை வெறியை தூண்டியிருக்கிறது. நீ உயிரோடு இருந்தால்தானே சொத்தை தரமாட்டாய், உன்னை கொன்று சொத்தை அபகரித்துக் கொள்கிறேன் என கீதா முடிவு செய்திருக்கிறார்.
பல நாட்களாக கணவனும் மனைவியும் சேர்ந்து சின்னக்காளியை தீர்த்து கட்ட திட்டம் போட்டிருக்கிறார்கள். சம்பவத்தன்று வேலைக்கு சென்ற சிதம்பரத்தை காணவில்லை என தாயிடம் கூறிய கீதா காட்டுக்குள் சென்று அவரை தேடிவிட்டு வரலாம் என அழைத்து சென்றிருக்கிறார். சம்பவ இடத்துக்கு வந்ததும் மறைந்திருந்த சிதம்பரமும் கீதாவும் சேர்ந்து சின்னக்காளியை கல்லால் தாக்கி கொலை செய்திருக்கிறார்கள். இரத்த வெள்ளத்தில் சரிந்த சின்னக்காளி சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து இறந்து போயிருக்கிறார். பிறகு பாலியல் வன்கொடுமை நடந்ததைப் போல சின்னக்காளியை அரை நிர்வாணமாக்கி சம்பவ இடத்தில் பூக்களையும் கட்சிப்பையும் வீசி சித்தரித்திருக்கிறார்கள். தாயை காணவில்லை என கீதா ஊர்க்காரர்களிடம் கூறி இரவு முழுவதும் நாடகமாடியிருக்கிறார். அடுத்த நாள் சடலம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தாயின் ஆண் நண்பர்தான் இந்த கொலை செய்திருக்கிறார் என போலீசாரை நம்ப வைக்க முயன்றிருக்கிறார். ஆனால் போலீசாரின் விசாரணையில் அனைத்து உண்மைகளும் அம்பலமாகியிருக்கிறது. கீதாவையும் அவரது கணவர் சிதம்பரத்தையும் கைது செய்த போலீசார் அவர்களை சிறையில் அடைத்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.